சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. நீ நாட்டையே ஆண்டாலும் சரி, உலகத்தையே ஆண்டாலும் சரி, சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது. 6000 அடி 7 மலையை கடந்து கரடு முரடான பாதையில் சென்றபோது தனக்கு எங்கும் சோர்வே ஏற்படவில்லை என்றும் அந்த ஈசனே தனக்கு துணையாக வந்தார் என்றும் கூறிய பக்தை. பங்குனி மாதத்தையொட்டி லட்சக்கணக்கானோர் கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் நிலையில் அந்த மலையில் அண்மையில் பெண் ஒருவர் ஏறி சென்று சாமி தரிசனம் செய்து அது தொடர்பான காணொளியை ராதா மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருந்த நிலையில் வெள்ளியங்கிரி மலையில் பெண்ணை எப்படி அனுமதித்தார்கள் என பல விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் சென்னையில் அழகு நிலையம் வைத்து நடத்தி வரும் பொற்கொடி என்ற அந்த தீவிர சிவபக்தையை நாம் தொடர்பு கொண்டு அலைபேசியில் இது குறித்து பேசினோம். அப்போது பதிலளித்த அந்த பெண்மணி, கடவுள் முன்பாக அனைவரும் சமம்தான், சிவபெருமானே தன்னுடைய பாதியாய் பார்வதியாய் இருக்கிறார். காரைக்கால் அம்மையார் தனது தலையால் நடந்து சென்று கைலாயத்தை அடைந்திருக்கிறார். பக்தி உள்ள யாரையும் சிவனை காண செல்லும் போது தடுக்கவே முடியாது. சிவபக்தியால் தான் வெள்ளியங்கிரி மலையை அடைந்ததாகவும் அந்த மலை ஏறுவது உடல் ஆரோக்கியம் முக்கியம், ஈசன் அருளால் தான் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை காண கடும் விரதமிருந்து தான் மலை ஏறி சென்றதாகவும் ஆற அமர 11 மணி நேரம் கை கட்டை உதவியுடன் ஊன்றி கரடுமுரடான பாதைகளை கடந்து 7வது மலையை அடைந்து சன்னிதானத்தில் 45 நிமிடங்கள் தியானம் செய்து கீழே இறங்கிய போது தனக்கு இருந்த பரவச நிலை அந்த சிவனை உணர வைத்ததாகவும் இந்த பயணத்தில் என்னோடு மலையேற சிவனே வந்தார் என்றும் தனக்கு ஏறி இறங்கும் போது சிறிதளவும் கூட களைப்பு ஏற்படவே இல்லை என்றும் வியப்பு மிக்க தகவலை வெளியிட்டிருக்கிறார் பொற்கொடி. அந்த பெண்ணின் சிவபக்திக்கு ஏராளமான சிவபக்தர்களும் எல்லாம் சிவமயம் என வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.